வெல்கம் டு சயின்ஸ் ஃபோர்ஸ். இந்த காணொளியில் நாம் மூன்றாவது கண் இமை தேர்ட் ஐலிட் பற்றி பார்க்கப் போகிறோம். உங்கள் நாய் அல்லது பூனை தூங்கும்போது அதை உற்று கவனித்திருக்கிறீர்களா? அப்போது திடீரென்று அதன் கண்ணின் ஓரத்தில் ஒரு மெல்லிய வெள்ளை நிற படலம் தோன்றுவதை கவனித்திருக்கிறீர்களா? முதல் பார்வையில் இது விசித்திரமாக அல்லது சற்று கவலையளிப்பதாக கூட தோன்றலாம். சிலர் இது கண் தொற்று அல்லது ஒரு சுகாதார பிரச்சனை என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இது ஒரு கவர்ச்சிகரமான மற்றும் ஆச்சரியமான விஷயமாகும். நாய்கள் மற்றும் பூனைகளுக்கு உண்மையில் நிக்டிடேட்டிங் சவ்வு எனப்படும் கூடுதல் கண்ணிமை உள்ளது. இது பெரும்பாலும் மூன்றாவது கண்ணிமை என்று அழைக்கப்படுகிறது. மேல் மற்றும் கீழ் நோக்கி நகரும் மேல் மற்றும் கீழ் கண் இமைகளைப் போலல்லாமல் இந்த மூன்றாவது கண்ணிமை கண்ணின் உள் மூலையிலிருந்து பக்கவாட்டில் நகர்ந்து கண்ணை மூடுகிறது. இது ஒரு இயற்கை பாதுகாப்பு கவசமாக செயல்படுகிறது. கண்ணை சுத்தம் செய்து பாதுகாக்கும் அதே வேளையில் விலங்குகள் தொடர்ந்து பார்க்கவும் அனுமதிக்கிறது. பல வழிகளில் இது கண்ணிற்கான ஒரு உள்ளமைக்கப்பட்ட விண்ட்ஷீல்ட் வைப்பரை போல செயல்படுகிறது. நிக்டிடேட்டிங் சவ்வு என்றால் என்ன? நிக்டிடேட்டிங் சவ்வு என்பது மூக்கிற்கு அருகில் கண்ணின் உள் மூலையில் அமைந்துள்ள திசுக்களால் ஆன ஒரு மெல்லிய அரை ஒளிபுகும் தன்மையுடைய படலமாகும். கண்ணுக்கு பாதுகாப்பு தேவைப்படும்போது இந்த சவ்வு கண்ணின் மேற்பரப்பு முழுவதும் விரைவாக நகர்ந்து பின்பு மீண்டும் அதன் அசல் நிலைக்கு திரும்புகிறது. ஒரு காரில் உள்ள விண்ட்ஷீல்ட் வைப்பர்களைப் பற்றி யோசித்துப் பாருங்கள். மழையோ அல்லது தூசியோ கண்ணாடியில் படும்போது வைப்பர்கள் கண்ணாடியை சுத்தம் செய்து பார்வை திறனை மேம்படுத்த கண்ணாடியின் குறுக்கே நகர்கின்றன. நிக்டிடேட்டிங் சவ்வு மிகவும் ஒத்த ஒரு செயல்பாட்டை செய்கிறது. இது கண் முழுவதும் கண்ணீரை பரப்புகிறது, தூசி மற்றும் குப்பைகளை அகற்றுகிறது, காயத்திலிருந்து கண்ணை பாதுகாக்கும் அதே வேளையில் விலங்குகள் தொடர்ந்து பார்க்கவும் அனுமதிக்கிறது. ஆனால் விண்ட்ஷீல்ட் வைப்பரை போலல்லாமல் இது அரை ஒளிபுகும் தன்மையை கொண்டுள்ளது. அதாவது இந்த சவ்வு கண்ணை மூடியிருக்கும் போது கூட விலங்குகளால் பார்க்க முடியும். மூன்றாவது கண்ணிமை கொண்ட விலங்குகள் யாவை? நாய்கள் மற்றும் பூனைகள் மட்டுமே இந்த ஆச்சரியமான அம்சத்தை கொண்ட விலங்குகள் அல்ல. பறவைகள், ஊர்வன, மீன் மற்றும் நீர்நிலை மாழ்வன உட்பட விலங்கு ராஜ்யத்திலுள்ள பல விலங்குகளில் இந்த நிக்டிடேட்டிங் சவ்வு காணப்படுகிறது. இந்த விலங்குகள் எனை ஒன்றும் தங்களது சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப இந்த சவ்வை வெவ்வேறு வழிகளில் பயன்படுத்துகின்றன. உதாரணமாக, பறவைகள் பறக்கும்போது தங்களது மூன்றாவது கண்ணிமையை பயன்படுத்துகின்றன. ஒரு பருந்து தனது இரையை நோக்கி மிக அதிக வேகத்தில் பாய்ந்து செல்வதை கற்பனை செய்து பாருங்கள். காற்றின் அழுத்தமும் தூசியும் கண்ணை எளிதில் சேதப்படுத்தலாம். எனவே பருந்து அதன் நிக்டிடேட்டிங் சவ்வை மூடுகிறது. இது பாதுகாப்பு கண்ணாடிகளைப் போல செயல்படுத்தி பறவை தனது இலக்கை தொடர்ந்து பார்க்க அனுமதிக்கும் அதே வேளையில் கண்ணை பாதுகாக்கிறது. ஊர்வன விலங்குகளும் இந்த சவ்வை நம்பியுள்ளன. நீரடியில் நீந்தும் ஒரு முதலை மூன்றாவது கண்ணிமையை ஒரு வெளிப்படையான நீரடி உள்ள